everyone, this is Sinji. இப்போ பார்க்க போகிற சம் வந்துட்டு எக்ஸாம்பிள் 6.30. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிடுங்க. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான சம் தான். எப்படின்னா ஒரு லைட் ஹவுஸ் கொடுத்துருக்கானா, அதாவது ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அண்ட் அதிலேருந்து ஒரு போட் இங்கே இருக்குது. ஸோ ஒரு ஆள் வந்துட்டு இந்த லைட் ஹவுஸ் மேலே இருந்து அந்த ஆள் நேராக பார்க்கக்கூடிய ஆங்கிள் என்ன, இப்படி தான் நேராக பார்க்குறது இல்லையா. இது வந்துட்டு சும்மா எக்ஸ்னு வச்சுப்போம். இதிலேருந்து இந்த அந்த போட்டை பார்க்குற ஆங்கிள் வந்துட்டு 60 டிகிரின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது வந்துட்டு 60 டிகிரி. அப்போது இதில் இருந்து இதை பார்க்குற ஆங்கிள் 60 டிகிரினா கண்டிப்பாக இதோட ஆங்கிளும் 60 டிகிரி தான். ஆல்ரெடி கண்டினியூஸாக சம்ம பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காமனாக ஒரு லைன் இருந்து இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போகும், இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போகும். இதோட ஆங்கிள் 60னா கண்டிப்பாக இதோட ஆங்கிளும் 60 தான். அடுத்தது இந்த போட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் பார்த்தாச்சுன்னா அந்த போட் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த போட்டை சேம் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது வந்துட்டு 45 டிகிரி ஆயிடுதான். ஸோ அதோட ஆங்கிள் வந்துட்டு 45 டிகிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து இதுக்கு 45 டிகிரினா கண்டிப்பாக இதோட ஆங்கிளும் நமக்கு 45 டிகிரி தான். அண்ட் த ஹைட் ஆஃப் த நமக்கு இதில் ஹைட் ஆஃப் த பில்டிங் கொடுக்கல, இதோட டிஸ்டன்ஸ் இந்த பில்டிங்லேருந்து ஃபஸ்ட் அந்த போட் இருந்துச்சு இல்லையா, அந்த இடம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு 200 மீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை நம்ம நேம் பண்ணிடலாம் ABCD. எப்போயும் யூஸ் பண்ணுற சேம் ஃபார்முலாஸ் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆங்கிள் ABC, அதாவது ABC இது வரைக்கும் இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ABC இதில் நமக்கு வந்துட்டு தேவையானது இந்த சைடு தான், அதாவது ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு அட்ஜஸ்டன்ட் சைடோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபார்முலா என்ன, ஆப்போசிட்டும் அட்ஜஸ்டன்ட்டும் வந்தாலே tan θ = ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு இல்லையா. ஸோ tan தீட்டாக்கு பதிலாக ABC தான் எடுக்கிறோம். ஸோ இதோட ஆங்கிள் என்ன, நமக்கு 60 டிகிரி = ஆப்போசிட் சைடு என்னன்னு தெரியாது. ஸோ அது ஏபின்னே இருக்கட்டும், டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைடோட வேல்யூ நமக்கு 200 இல்லையா. இப்போது tan 60 டிகிரி என்ன வேல்யூன்னு பாருங்கள். டேனில் 60 டிகிரி நமக்கு √3ன்னு கொடுத்துருப்பான். இந்த வேல்யூஸ் வர மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் தான் வேல்யூஸாக மகப் பண்ணணும். மற்றபடி நடுவில் 18 28 அந்த மாதிரி கேட்டிருந்தானா அவனே கொடுத்துருவான் வேல்யூ. இப்போ நமக்கு √3 இல்லையா இதோட வேல்யூ. ஸோ tan 60ன்றது √3 = AB டிவைடட் பை 200. அடுத்து இந்த 200 அங்கே மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ AB = இது 200 × √3, அதை அப்படியே தான் போடுறேன், இப்போதைக்கு மல்டிப்ளை பண்ணல. இது இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கட்டும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ABD, அதாவது ட்ரையாங்கிள் ABD கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுக்கும் சேம் ஃபார்முலா தான், tan θ தான். அண்ட் tan θ = சேம் ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ tan தீட்டாவோட வேல்யூ என்ன வரும், ABD இல்லையா எடுக்கிறோம். ஸோ இதோட ஆங்கிள் வந்து நமக்கு 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி = ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடுன்றது AB வேல்யூ தெரியுமா, இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 200 √3 டிவைடட் பை BD இல்லையா, ABD தான் எடுத்தோம். ஸோ BD. ஓகே, BDயோட வேல்யூ தெரியுமா, தெரியும். எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதாவது BD வேல்யூ நம்ம இப்போ வேல்யூவாக எடுக்கணும்னா இந்த BDவை BC + CDன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். இது எதுக்கு எடுக்கிறதுனா நமக்கு CDயோட வேல்யூ தான் தேவை. ஆனால் நான் இதில் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலை. இந்த நெக்ஸ்ட் இதில் ஜஸ்ட் மைனஸ் பண்ணியே டேரெக்டாக காமிச்சிடுறேன். இப்போ tan 45 டிகிரி என்ன, tan 45 டிகிரி தான் இருக்கிறதுல ஈஸியான வேல்யூ = 1. tan 45 டிகிரி 1 = 200 √3 டிவைடட் பை BD இல்லையா. இப்போ BD அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 1 × BD இல்லையா. ஸோ BD = 200 √3ன்னு வந்திருக்கு. இதை இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போது இதில் இதை என்ன பண்ணணுன்னா நமக்கு தேவையானது வந்துட்டு இந்த CD இல்லையா. ஏன்னா இந்த CD கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இது வந்துட்டு அதாவது இந்த போட்டோட ஸ்பீடு தான் நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அதுக்காக இதோட டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ நம்ம என்ன மொத்தமாக நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது நமக்கு CD தான் தேவை. நமக்கு இந்த CD தான் தேவை. இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா மொத்தமாக BD அதுலேருந்து இவ்வளோ வேல்யூ மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதான் பண்ண போகிறோம். அதாவது மொத்தமாக நமக்கு BD இதிலேருந்து இவ்வளோ வேல்யூ அப்படியே மைனஸ் பண்ணிட்டா மீதி நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்படி எடுத்தோம், CD = BD பண்ணுவோம். BD மைனஸ் இந்த BC, அதாவது மொத்தமாக இந்த BDலேருந்து இந்த BCயை மைனஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ BDயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 200 √3 மைனஸ்
அண்ட் பிசியோட வேல்யூ அவனே கொடுத்துருக்கான் 200. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னா 200 வெளில காமனாக எடுத்துடலாம். எடுத்தாச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் √3 இருக்கும். மைனஸ் இங்கே 200 வெளில போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கும். அண்ட் ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3யோட வேல்யூ கொஷின்லேயே நமக்கு கொடுத்துருக்கான் 1.732ன்னு. கொடுக்கலனா கூட நீங்களே படித்து வச்சுக்கோங்க, எல்லா சம்முகளையும் வரது தான் இது 1.732. இதில் இப்போ மைனஸ் ஆனால் என்ன வரும் 1.732ல் 1 போயாச்சுன்னா 1.00 அர்த்தம். ஸோ இது மட்டும் தான் 0 ஆகும், மற்றபடி எல்லா வேல்யூமே அப்படியே தான் வரும். ஸோ 200 இதுலேருந்து 200 இன்ட்டு 0.732 இதை இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும். மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது 0.732 இன்ட்டு 2 மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14, 1 ரிமைண்டர், 0 2s are 0 +1 பண்ணால் அது அப்படியே வந்துடும் இல்லையா. இப்போது இன்ட்டு நான் 200 தான் பண்ணும். ஸோ இங்கே இது மல்டிப்ளை பண்ணும்போது 2 0 இங்கே பக்கத்தில் போட்டால் போதும். நீங்கள் இந்த மாதிரி பல 0 இருந்துன்னா நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு எத்தனை 0 இருக்கோ அதை அப்படியே பக்கத்தில் போட்டுக்கிட்டாலே போதும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 டிஜிட் இருக்குது. ஸோ இங்கேயும் 1 2 3 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வச்சுப்போம். அதாவது 146.400 வந்திருக்கு இல்லையா. இப்போது இதுதான் இதோட டிஸ்டன்ஸ், அதாவது சிடி ஈக்குவல் டு இதான் வந்திருக்கு இல்லையா. அதாவது இதுதான் டிஸ்டன்ஸ். இப்போது ஃபார்முலா எழுதிடலாம். நமக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போது எஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு 146.400 4ன்னு எழுதுகிறேன், ப்ராப்ளம் இல்லை. டிவைடட் பை டைம் எவ்வளோ ஆஃப்டர் 10 செகண்ட் கொஷினில் ஏதோ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிவைடட் பை 10. இப்போ 10ஆல் டிவைட் பண்ணும். ஈஸியாக எடுக்கக்குள்ளது என்னென்னா இப்போது 10 100 1000 இந்த மாதிரி ஜீரோஸ் வர மாதிரி டிவைட் பண்ணோன்னா எத்தனை 0 இருக்கோ அத்தனை டிஜிட் இந்த பாயிண்ட் இப்படி முன்னால் எப்படி தள்ளி போகும். ஸோ ஒரு 0 தானே இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் இந்த பக்கம் தள்ளி போயிடும். அப்போ 14.64ன்னு வரும், அவ்வளோதான். சப்போஸ் 100ன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு பாயிண்ட் தள்ளி போய் 1.464ன்னு இருந்திருக்கும். கீழே எத்தனை 0 இருக்கோ அத்தனை டிஜிட் இந்த பக்கமாக தள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது டஃபாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நார்மல் டிவிஷனே போட்டு பாருங்கள், சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ என்னென்னா இது வந்துட்டு மீட்டரில் இருக்குது. ஸோ இதை கிலோமீட்டரில் மாற்ற சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டரில் மாற்றோம்னா என்ன பண்ணுவோம், கிலோமீட்டர் பெர் ஹார். கிலோமீட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி டிவைடட் பை 1000 பண்ணுவோம். கிலோமீட்டர் பெர் ஹார் கொடுத்தனால மேலே 3600. ஸோ இதால் தான் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணோம். 3600 டிவைடட் பை 1000. ஸோ என்ன ஆகும், இந்த 2 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே 5 2s are 10, இங்கே 18 2s are 36ன்னு பண்ணிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு 14.64 இன்ட்டு 18 இல்லையா. 8 4s are 32, 3 ரிமைண்டர், அண்ட் 6 8s are 48, 48 + 3 நமக்கு 51 இல்லையா. ஸோ 1 இங்கே 5 ரிமைண்டர், 8 4s are 32 +5 பண்ணால் 37. ஸோ 3 ரிமைண்டர், 188 +3 பண்ணால் நமக்கு 11. 1 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும். அண்ட் ஆட் பண்ணால் 2 5 6 + 7 நமக்கு 13, 1 ரிமைண்டர், 4 5 6 அண்ட் 2. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 2 டிஜிட் இருக்குது. ஸோ இங்கே 1 2 2 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வந்துடும் இல்லையா. ஸோ 263.52 டிவைடட் பை 5 வந்துருக்கு. இது ஜஸ்ட் இனி 5ஆல் டிவைட் பண்ணால் போதும். இப்போ என்ன வேல்யூ இருக்குது, 263.52 டிவைடட் பை 5 இல்லையா. 5 5s are 25ன்னு எடுப்போம். ரிமைண்டர் இஸ் 1 அண்ட் இந்த 3 இறக்கும். 2 5s are 10, ரிமைண்டர் இஸ் 3. அதுக்கப்புறமா பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த 5 இறக்கும். ஸோ இங்கே பாயிண்ட் வந்தனால இங்கே கண்டிப்பாக பாயிண்ட் வைக்கணும். 7 5s are 35, பாயிண்ட் வச்சனால நம்ம 3.5னே போட்டுக்கலாம். அகெயின் இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ தாராளமாக இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணனால இங்கேயும் ஒரு 0 போட்டுக்கோங்க. ஏன்னா 2ன்னு ஒரு நம்பரை போட்டப்புறம் நம்மளால் டேரெக்டாக எடுக்க முடியல. ஸோ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 5s are 20, ரிமைண்டர் இஸ் 0, அவ்வளோதான். ஸோ நமக்கு இப்போ வந்த ஆன்சர் என்ன, 52.704. அதாவது த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் கிலோமீட்டர் பர் ஹார். அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிளை தான் எடுத்தோம், ஏபி சின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்ன ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதாவது டேன் ஃபார்முலா விட்டு ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஏபிடி மொத்தமாக கண்டுபிடிச்சோம். சேம் டேன் ஃபார்முலா தான். இதில் வந்துட்டு ஏபியோட வேல்யூ எங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அண்ட் பிடியோட வேல்யூ இதில் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ நமக்கு தேவை சிடி தான். ஸோ மொத்தமாக இந்த பிடியில் இருந்து இந்த பிசியை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த சிடி மட்டும் கிடச்சிரும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். பிடியிலேருந்து இந்த பிசியை மட்டும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ வந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு என்ன,
இங்கே இருக்குது 146.400 வந்துச்சு. ஸோ நம்ம ஸ்பீடோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீடோட வேல்யூ வந்து ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சது மீட்டரில் இருக்குது அண்ட் டிவைடட் பை டைம் போட்டாச்சு. இப்போ ஆன்சர் மீட்டரில் வந்திருக்கு. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன் கிலோமீட்டர் பர் ஹார். கொஷின்லேயே ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பான் இன் கிலோமீட்டர் பர் ஹார்னு. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணணுன்னா இன்டூ 3600 டிவைடட் பை 1000 போடணும். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான். அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஸ்பீட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இந்த யூனிட்டை போட்டுக்கோங்க. யூனிட் போடலன்னா கண்டிப்பாக 1/2 or 1 மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஸோ பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.